வாஞ்சை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் நாம் ஜெபிக்கணும், ஏன் ஆண்டவரை தேடணும்? முதலாவது ஆண்டவர் மேலே நாம் என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். என்னை ரட்சித்தாரே. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு இருக்கு ரொம்ப வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா போனதே கிறிஸ்தவ குடும்பத்துல ஒரு ரட்சிக்க ஒரு ஆவிக்குரிய சபையிலே வளர்ந்துட்டீங்க. ரட்சிப்பு இல்லாமல் வளர்ந்த ஒரு அனுபவம் இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் வளர்ந்து சரியான விதத்துல ரட்சிக்கப்படணும். எனக்கு நான் சரியாக நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு வசனமும் தெரியாத ஒன்றும் தெரியல. ஆனா இயேசு உண்மையான தெய்வம் தெரிஞ்சு போச்சு. அவருக்காக அவரை தேடணும், அவருக்காக வாழணும் தெரிஞ்சுதான சேரக்கூடாத கூட்டங்களுக்கு போய் அது இதா இருந்தாலும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் உலகத்திலே இருந்து வருவீர்கள் என்றால் அப்போ ஆண்டவருடைய அருமை என்னன்னு தெரியும். வனாந்திரத்திலே போய் அந்த தண்ணி இங்க இருக்கும்போது தண்ணி கொடுத்த ஒரு இது இல்லை, ஒரு கேர்லெஸ்னஸ். ஆனா ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு வனாந்திரத்துல போய் தாகம் வரும்போது தான் தெரியும் தண்ணியோட அருமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவுடைய உண்மையான நிலைமை ரட்சிப்பு எப்போ வருதுன்னா, தான் பாவி என்று வாயினாலே சொல்வதில்லை, தன்னுடைய நிர்பந்தமான நிலைமையை நோக்கி பார்த்து எனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் தான் ரட்சிப்பு. நிர்பந்தமான மனுஷன் இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? அந்த நிலைமைக்கு அந்த இன்னெபிலிட்டி முயற்சி செய்து I cannot, ஆண்டவரே இதுக்கு மேல என்னால முடியாது. I need a savior. Hallelujah. ரட்சகருடைய என்னது ஒரு எப்படி நான் வனாந்திரத்துல இருந்த தண்ணீர் தாகம் எடுக்கும்போது தண்ணி இல்லாத போது ஐயோ எப்படியாவது தண்ணி வேண்டுமே என்கிற அந்த தண்ணியை குறித்த ஒரு அருமை, ஐயோ அஜாக்கிரதையா இருந்தோம், அதோடைய மேன்மை தெரியலையே என்று சொல்லும் போது அந்த நம்முடைய பாவ தன்மையை உணர 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 we will feel more for we will seek the Lord more to be saved. Hallelujah. அதுதான் உண்மையான ஒரு ரட்சிப்பு. அப்போ அந்த பாவ நிலைமையில இயேசு என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். குணமாக்கும் கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். Heal me, O God, then I'll be healed. அப்போ ஆண்டவர் குணமாக்குனாதான் எதுவுமே ஆண்டவரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். உங்களுடைய ஹீலிங், பிரேயர் லைஃப், everything is dependent upon God's grace. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிருபையினாலே இந்த ஊழியத்துக்கு நான் என்ன செய்தேன்? கிருபையினாலே இந்த ஊழியத்தை பெற்றேன், கிருபையினாலே இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்பட்டேன். through grace alone. Hallelujah. 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 அப்படி ரட்சிக்கப்படும் போது இயேசு உண்மையான தெய்வம் என்கிற ஒரு உணர்வு எப்போ வரும்னா, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை குணமாக்கும் போது you will know the importance of salvation. Then you will be very careful to preserve it. Hallelujah. கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். விருதாவாக தாவீது சொல்கிறான்ல, முகாந்திரம் இல்லாமல் நான் இங்கே வந்தேனோ, அநேக வேளை நான் முகாந்திரம் இல்லாமல் இங்கே பிறந்தேனோ இல்ல. There is a plan and purpose in each and everyone's life. Hallelujah. Hallelujah. ஆனால் தேவன் நடத்துகிற பாதை சில வேளையிலே கடினமாக இருக்கலாம். அந்த சொன்னார், நெருக்கமும் இடுக்கமான பாதை. நெருக்கம் இடுக்கமான பாதை வழியாக செல்வதனாலே நாம் சோர்ந்து போகலாம், அல்லது தேவன் என்னை மறந்தார் என்று சொல்லலாம், தேவன் என்னோடு இல்லை என்று சொல்லலாம். அது அநேக பக்தர்களுக்கு அவர்கள் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் அறிக்கை செய்தார்கள், Lord, where are you? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம்
29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. காரணம் வரும்போது திடீர்னு அந்த வசனம் வந்தது. Not of evil, to give you a future and a hope. To give you a future, peace, future and hope. Hallelujah. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு அநேக எதிர்பார்ப்புகள் உண்டாகும். அல்லது காலப்போகத்திலே வரும்போது அநேக வாக்குத்தத்தமான செய்திகள் சபையிலே வரும். நீங்கள் வாசிக்கும் போது ஒருவேளை ஜெபித்து நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சில வாக்குத்தத்தமான வசனங்கள் மூலமாக உங்களோடு பேசுவார். ஆனால் நாம் அதை எதிர்பார்த்து 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 அது நடக்காத பட்சத்திலே நாம் என்ன செய்கிறோம்? நம்பிக்கையற்றவர்களாக போய் விடுகிறோம். அல்லேலூயா. தாவீது சொல்றான், நீ எனக்கு நம்பப்படாத ஒரு கண்மலையை போல இருக்கிறீர். எரேமியாவா? எரேமியா. நீ ஒரு நம்பப்படாதபடிக்கு 15வது அதிகாரம் 18வது வசனம். என் நோவு நித்திய காலமாகும், என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகும் இருப்பானே. நீ எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலும் வற்றி போகிற ஜலத்தை போலும் இருப்பீரோ. அல்லேலூயா. வாசிப்போம் ஆங்கிலத்திலே. Why is my pain perpetual? சத்தமா வாசிங்க. Why is my pain perpetual and my wound incurable which refuses to be healed? Will you surely be to me like an unreliable stream as waters that faint. திருப்பி வாசிப்போமா. Why is my pain perpetual and my wound incurable which refuses to be healed? Will you surely be to me like an unreliable stream as waters that faint. எரேமியா கேட்கிறான், நீ நம்பப்படாத ஒரு ஊற்றை போலவும் அல்லது என்னது ஃபெய்த், அந்த ஊற்று இல்லாமல் போகும்படி நீ இருக்கிறீரே. என் நோவு நித்திய காலமாகும், என் காயம் மாறாத கொடிய புண்ணாக இருப்பானே. இப்படிப்பட்ட அனுபவம் வரும். நாம் தேவனிடத்திலே எதிர்பார்த்து செல்ல 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 சில வேளையிலே சில பேருக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? எதிர்பார்ப்பு இருந்தா ஒரு ஜீவன் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான் 27 கடைசி, நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆங்கிலத்தில் வாசிப்போமா. I would have lost heart unless I had believed. I would have lost heart unless I would have believed that I would see the goodness of the Lord in the land of the living. Hallelujah. Hallelujah. ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே தாவீது சொல்லுகிறான், கர்த்தரிடத்திலே நான் நன்மையை பெறுவேன் என்று நம்பாதிருந்தா, நான் சொல்றேன் என்னைக்கோ விசுவாசியாக இருந்தா நான் கெட்டு போயிருப்பேன். அப்போ நமக்கு என்ன வேணும்? ஆண்டவரிடத்திலே நன்மை வேணும். நன்மையும் கிருபையும் என்ன செய்யும்? என்னை தொடரும். அவருடைய வீட்டில் எப்படி நீண்ட நாட்களாக நிலைத்திருப்பேன். தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், தகுதிப்படுத்துகிறார். அது வேற விஷயம். எதுக்காக ஆயத்தப்படுத்துறார்? விருதாவாக ஆயத்தப்படுத்துறார். நம்மை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் உண்டு.
அந்த திட்டத்தையும் நோக்கத்தில் நிறைவேற்றும்படியே நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நோக்கமும் திட்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, யாரை நான் முன்குறித்தேனோ, 1 கொரிந்தியர் புஸ்தகம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயிரத்தில் வாசிப்போமா? Moreover, whom he predestined, whom he predestined, these he also called, whom he called, these he also justified, these also justified, and whom he justified, these he also glorified. Hallelujah. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய வேதம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டாராம். எப்போ? Before the foundation of this earth, பூமியின் அஸ்திபாரம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாமே தெரியும். தீபக்கு ஐநாவரம் மயிலாப்பூர் தெருல பொன்வேல் புறத்தில் இருப்பார்ல, அந்த பையனை குறித்து ஒரு மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு என்ன செய்யறான்? அந்த மகிமையான திட்டத்தை எப்படியாவது கெடுக்கணும் என்று போராடுகிறான். நம்ம என்ன செய்யறோம்? ஈஸி வேனா, நமக்கு விருப்பமானதெல்லாம் நம்ம மனசும் மாம்சம் விரும்புறதெல்லாம் என்ன செய்வான்? சாத்தான் அதிகமாக ஏற்றுவான். ஆனா அதை நாம் வெறுத்து, என்னது? அதை நாம் வெறுத்து தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படி நாம் கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? கர்த்தரோடு ஒத்துழைக்க வேண்டும். We have to cooperate with God. Instead, rather we are cooperating with the enemy. No, it should not be like that. நாம் என்ன செய்யணும்? சாத்தானுக்கு அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் நாம் தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். முன்குறித்தும் இருக்கிறார், அவரை அழைத்தும் இருக்கிறார். எவரை அழைத்தார்களோ அவரை என்ன செய்கிறார்? நீதிமானாக்கி இருக்கிறார். தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய காரிய கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன? என்னை போக விடு, என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன்? உம்மை போக விடு. என்ன அந்த வசனம் எனக்கு வருது. வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்போது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படும். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீ ஆசீர்வதித்தால ஒழிய உம்மை போக விடேன் என்றான். ஹல்லேலூயா. அவன் விருதாவாக நான் சும்மா உம்மோடு போராடுகிறேன். முதலாவது ஜெபத்திலே போராடணும்னா ஒரு வாஞ்சை வேணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? ஆண்டவரோட அவன் என்ன செய்தான்? தன் பிள்ளைகள், தன்னுடைய பரிவாரங்கள், தன்னுடைய மனைவியை என்ன செய்தான்? மனைவிகளை என்ன செய்தான்? முன்னே யாப்போக்கு என்கிற நதிக்கு அவன் என்ன செய்தார்? அவளை சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? எல்லாரையும் வைத்து விட்டு அனுப்பிச்சிடுங்க வெளியே. எல்லாரையும் அக்கறைப்படுத்தினான் யாக்கோபு. எல்லாம் போங்க, போய் எங்கடா இருங்க, நான் ஆண்டவரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று வர வரைக்கும் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம குடும்பத்துல இருந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? ஒரு தனிப்பட்ட நமக்கு ஒரு நோக்கம், ஒரு தீவிரம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும்.
தேவனை நான் கண்டடைய வேண்டும், தேவனாலே நான் என்ன செய்யப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? விருதாவாக என்னை தெரிந்து கொள்ளவில்லையே, என்னை குறித்த ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரே, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி, தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு தீவிரம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் அக்கறைப்படுத்தினா போ, மனைவி, பிள்ளை, ஆஸ்தி எதுவுமே உதவி செய்யாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாத மனுஷன் இவன் பிரயாசப்பட்டான், இவன் 10 முறை சம்பளம் மாத்தினாலும் இவன் தந்திரமா செயல்பட்டு அவன் என்ன செய்தான், அவனை குறித்து அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அவனுடைய மாமனார் என்ன சொல்றான் லாபான் பாருங்கள். அஹ் 31வது அதிகாரம் 42 வாசிங்க. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார். நீர் இப்போது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, அதுக்கு அடுத்த வருஷத்துல 43. அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரத்யுத்தரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவர்கள், என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளும் என்று நான் என்ன செய்யக்கூடும் என்றான். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிக்கலாமா? And Laban answered and said to Jacob, these daughters are my daughters, and these children are my children, and this flock is my flock. All that you see is mine. Is mine. அது என்னுடையது. இவன் சொல்றான், நான் பகலிலே வெயிலும் இரவிலே குளிர் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். ஹல்லேலூயா. ஆனாலும் பாடுபட்டாலும் பிரயோஜனம் இல்லை. He needs God's blessing. Hallelujah. அவன் மாம்சத்திலே பிரயாசப்பட்டான். யாக்கோபு யாருக்காக ஊழியம் செய்தான்? பெண்ணுக்காக ஊழியம் செய்தான். Hallelujah. பிரயாசப்பட்டான். ஆனால் அந்த பிரயாசத்தில் அவனுக்கு நிம்மதி இல்லை. சபதரித்தான், ஆனாலும் அவனுக்கு அது ஆசீர்வாதமாக இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தாதான் அந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்றான்? எல்லாரையும் அவன் அக்கறைப்படுத்துறான். உன் இருதயத்திலிருந்து எல்லாத்தையும் அக்கறைப்படுத்து. உனக்கு விருப்பமானதையா எல்லாம் எடுத்து போடு. With whom you are attached, you detach yourself. Hallelujah. தேவனிடத்திலிருந்து நீ எதாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் you detach yourself from everything and be with the Lord. நீ சும்மா ஜெபத்திலே இரு. ஜெபத்தை விட்டு வந்தாலும் ஜெப சிந்தையா இரு. தேவனோடு ஒரு ஏக்கம், ஒரு தாகம். எப்படியாகிலும் 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 எப்படியாகிலும். இந்த உலகத்துல இருக்கிற பசங்க கேட்டா, எப்படிப்பா நீ ஃபர்ஸ்ட் வந்த? நான் இரவும் பகலும் படிச்சேன், அதே எனக்கு நினைப்பு. எப்படியாகிலும் எப்படியாகிலும் நாங்க என்ன செய்யணும்? அந்த மார்க் வாங்க வேண்டும், அதே குறிக்கோள். அதுக்காக நைட்ல காஃபியா ஒருவன் ஏதோ ஒரு பத்திரிகையில படிச்சேன், பேப்பர்ல காஃபியா எனக்கு நைட் போட்டு கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு நான் படிப்பேன். அவங்களுக்குள்ள இந்த தீவிரம் பாருங்க. உலகத்துடைய அந்த அப்போஸ்தலன் உலக அழிந்து போகிற கிரீடத்தை பெறும்படிக்கு என்ன செய்யறான்? இந்த உலகத்தில் இருக்கிற வீரர்கள், ஓட்டப்பந்தய வீரர் என்ன செய்கிறார்கள்? எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நித்திய கிரீடத்தை, அதாவது ஜீவ கிரீடத்தை பெறுகிற நாம் எவ்வளவாக அப்படி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் எல்லாத்தையும் வெற்றிக்கிற இருதயத்துல ஆண்டவரே ஆசீர்வதினா ஆசீர்வதிக்க மாட்டார். ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னா? நீ வா, கம் அவுட். ஒரு சூழ்நிலை, உன் வீட்டு, உன்னுடைய எல்லா பழைய காரியங்கள் எதெல்லாம் நீ அட்டாச்சா இருக்கீங்க. சில பேர் மண்ணின் மேல ஒரே ஆசையா இருக்கும். ஆபிரகாம் ஒருவேளை அந்த மண்ணின் மேல ஆசையா இருக்கும். சில பேர் பொருட்கள், இது அது எது, அதெல்லாம் விட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் you come out, you detach yourself. Hallelujah. Then only you can become attached towards God. தேவனோடு நீங்கள் அப்போதான் என்ன செய்ய முடியும்? ஒட்ட முடியும், நெருங்க முடியும்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாக்கோபு எல்லாத்தையும் அக்கறைப்பட்டான். போ, எல்லாம் வேணாம், எல்லாம் இருந்தோ எனக்கு இல்ல, நிம்மதி இல்ல, என் ஜீவனுக்கே மோசம் வருது, இதெல்லாம் ஆசீர்வாதமா எல்லாம் போ, முன்னாடி போய் பலியா அனுப்புறான். அப்புறமா தான் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தேவனோடு அவன் போராட ஆரம்பித்தான். ஹalleluya. அவன் கூட வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிக்கிறான். பாருங்க, அடியேனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்திரவான் அல்ல. நான் கோடும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்போது 2:12 மாறினேன். ஹalleluya ஹalleluya. தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ண முடியாத கடற்கரை மணலை போல் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். ஹalleluya ஹalleluya. வாக்குத்தத்தங்களை அவன் தேவனோடு புடித்துக் கொண்டு போராடுகிறான். வாக்குத்தத்துக்கு, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமான என்னது பிரச்சனை வருது, அவனுடைய சந்ததிக்கு ஆபத்து வருகிறது. ஏசா 400 யுத்த வீரரோடு வர அவன் வந்து சமாதானமாகும்படி தேவன் செய்கிறார். ஆனா உண்மையான நோக்கம் வந்த போது பாத்தீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறமா ஹிஸ்டரியை பார்ப்பீங்க என்றால், ஏசா ஏதோம் எப்போது யாக்கோபுடைய சந்ததி அழியும் என்று காத்திருந்து பாபிலோன் வந்து அவர்களை அழித்த போது ஏசா என்ன செய்தான், மகிழ்ந்து களி கூர்ந்தானா அழியும் என்று சொல்லி. ஆண்டவர் அதை கூட நினைவுல வைத்து எரேமியால சொல்றான், அதை கூட நான் நினைவுல வைக்கிறேன், அந்த ஏதோமுக்கு நான் என்ன செய்வேன், நியாயம் செய்வேன். இப்படி நீ சொன்னாயே, யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும், யாக்கோபன் சந்ததிக்கும் ஏசாவின் சந்ததிக்கும் எப்பொழுதுமே என்னது பிரிவினை, அழிவு யாருக்கு வரும் என்று அவன் ஏசா காத்து கொண்டே இருந்தான். ஹalleluya. 400 யுத்த வீரரோட வரான் யாக்கோபை பழி தீர்க்கும்படிக்கு. அந்த மிடில் ஈஸ்ட்ல பாருங்க, அந்த பழி வாங்கறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. கடாஃபிய பழி வாங்கணும்னு நினைச்சாங்க, பழி வாங்கினாங்க. இப்படி பல காலம் அந்த மிடில் ஈஸ்ட்லயே பயங்கரமான ஒரு ஏரியா. ஹalleluya ஹalleluya. நீ சொன்னாயே, இஸ்ரவேலை பார்த்து, யூதாவை பார்த்து நீ சொன்னாயே உன்னை நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் அந்த ஏதோமை நியாயம் தீர்த்தார். ஹalleluya ஹalleluya. அவன் போராடுகிறான். அவன் போராடும் போது என்ன நடக்கிறது, ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன, 27வது வசனம், அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். ஆண்டவர் பேரை கேட்கணும். அவன் எதனாலே அவன் அந்த பேர் என்னது, யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம் சொல்லு. இல்ல, எத்தன் ஏமாற்றுக்காரன். அவருடைய தகப்பனாகிய ஈசாக்கு கேட்கிறான், உன் பேர் என்ன? சொல்றான் ஏசா. ஆண்டவர் எங்க போய் பிடிக்கிறார், ரூட்டை பிடிக்கிறார். உன் பேர் என்ன? யாக்கோபு. ஒத்துக்கொண்டாயா? ஹalleluya ஹalleluya. அவன் தேவனிடத்தில் நெருங்க தேவன் எல்லாவற்றும் டிட்டாச் ஆயிட்டு, தேவனோட அட்டாச் ஆயிட்டு அவரோடு போராடும் போது சொல்லுவாரு, உன் வாழ்க்கையில நீ ஏன் ஆசீர்வாதத்தை பெற முடியல, உன்னுடைய காரியம் இதுதான். எத்த தன்மை இருக்கிறது. ஹalleluya. தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறான். அறிக்கை செய்த ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஹalleluya ஹalleluya. தேவனிடத்திலிருந்து நாம் ஏதாவது பெற வேண்டும் என்றால் நமக்குள்ளே என்ன வேண்டும், நம்மை குறித்த ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அதை குறித்த ஒரு ஜாக்கிரதை உணர்வு இல்லாதபடிக்கு சாத்தான் என்ன கொடுக்கிறான், அலட்சியத்தையும் நிர்விசாரத்தை கொடுக்கிறான். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திர ஆசீர்வாதம் என்றால் உலகத்தின் காரியங்கள் அல்ல, உலகத்தின் காரியம் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய காரியங்கள். தேவன் எவ்வளவு ஆவிக்குரிய நன்மைகளை நமக்காக வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரிடத்திலிருந்து ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றாதான் என்ன செய்ய முடியும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்திலே நாமும் முன்னேறி செல்ல முடியும். மற்றவர்களும் என்ன செய்ய முடியும், அந்த வெளிச்சத்துக்குள்ளே, நித்திய வெளிச்சத்துக்குள்ளே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் ஒளியாக இருக்க முடியும். ஹalleluya. We need the touch of the Lord. ஆண்டவருடைய சந்திப்பு யாக்கோபுடைய வாழ்க்கையிலே வந்தது. ஏன்? அவன் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டு தனித்திருந்தான்.
இருதயத்திலும் சிந்தையிலும் வேற நோக்கம் இல்லை. முழு இருதயத்தோடு என்னை தேடுவாயாக. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நீ கண்டடைவாய். ஆமென். ஹalleluya. ஹalleluya. யாக்கோபு அது போல முழு இருதயத்தோடு தேவனை தேடினா எல்லாத்தையும் விட்டா, எல்லாத்தையும் எடுத்து போட்டு நானும் என் தேவனும். அப்படி வரும்போது ஆண்டவர் உணர்த்துவார் என்னென்ன காரியங்கள் தடையா இருக்குது, என்னென்ன சுபாவங்கள், என்னென்ன பொல்லாத சுபாவங்கள் தடையா இருக்குது என்று சொல்லி அவைகளை அவரை உணர்த்தி அறிக்கை செய்யும்போது அதை அவர் நம்மை விட்டு நீக்கும்படி உதவி செய்வார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? உங்களை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவு நன்மைக்கேனது, தீமையானது அல்ல, நன்மைக்கு ஏதுவானது. நாம் நினைத்திருக்கிறோம் God is for us. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறாரா? தேவன் எனக்கு விரோதமாக இருக்கிறாரா? இல்ல. தேவன் நமக்கு விரோதி அல்ல, தேவன் நமக்கு விரோதமானவரும் அல்ல. நம்மை அழிப்பது அவருடைய தேவ சித்தம் அல்ல. நாம் வாழ்ந்து சுகித்திருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவனை நினைச்சுக்கலாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமா? No, it pleases God to bless His people. என்னாமத்திலே பார்க்கலாம். அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலை ஜனங்களை சபிக்க வந்தபோது ஆண்டவர் அவன் வாயில இருந்து எப்படி பேசுகிறார்? 23வது அதிகாரம் என்னாமத்தின் புஸ்தகம் 20வது வசனம் வாசிப்போமா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. ஹalleluya. ஹalleluya. ஆங்கிலத்துல வாசிப்போமா? Behold, I have received a command. I have received a command to bless. He has blessed. And I cannot reverse it. I cannot reverse it. Hallelujah. சபிக்கப்படும்படி வந்த தீர்க்கதரிசி பாலாக்கின் இடத்திலே கூலி பொருத்தப்பட்டு வந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? இப்போ அவன் ஆசீர்வதிக்கிறான். 8வது வசனம் வாசிங்க. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு இருப்பதாக என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாலாக்கு பிலேயாமை பார்த்து சொல்லுகிறான், நீ என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீ அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றார். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதை சொல்வது என் கடமை அல்லவா என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துரு, இவன் பிலேயாம் யாரு? சத்துரு. அவன் கட்சியில அவன் வெட்டப்பட்டு மரித்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கப்புறமா மோவாபுக்கு விரோதமாக வந்து யுத்தம் செய்த போது அதுல பிலேயாம் மரித்து போனான். அவன் சத்துரு சபிக்கும்படி வருகிறான் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் தேவன் ஒருபோதும் தம்முடைய ஜனத்தை சத்துரு சபிக்க இடம் கொடுப்பது இல்லை. ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய ஆசீர்வாதத்தை திருப்பத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. ஒரே ஒருத்தர் தான், நான் தான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பிசாசால தடை செய்ய முடியாது, மனுஷனால தடை செய்ய முடியாது. அவன் என்ன செய்தாலும் அவனால் தடை செய்ய முடியாது. தடை செய்யக்கூடியவர்கள் ஒரே ஒரு நல்ல வல்லமை உள்ளவர்கள் யாருன்னா நாம் தான். யாரு? நாம் தான். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள், மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். தேவன் அவரோடு தங்கி மனிதர் மத்தியிலே நான் என் வாசஸ்தலம் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் மத்திய இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே எந்த ஒரு ஜாதிக்குள்ளாக செய்யப்படாத அற்புதங்கள் அதிசயங்கள் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணினார். அவர்களை நேசித்தார்.
அவளை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு வேண்டாம் என்று யார் சொன்னார்? இஸ்ரவேல் ஜனம் தான் சொல்லிச்சு. ஐயோ, எங்களுக்கு அந்த தேசம்லாம் வேணாங்க, அந்த நெட்டியான அந்த அவனை எடுத்து அதை வாசிப்போம். 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 7-8 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரே, சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த பெலன், அவர்களை காத்த பிசாசு, அவர்களை காத்த பாகால் அவர்களை விட்டு விலகி போயிற்று. உலகத்தானுக்குள்ள என்ன இருக்குது? பாகாலின் ஆவி. பாகாலின் ஆவி அவனுக்கு பேரத்தையும் ஞானத்தையும் தந்துடும். உலகத்தானுக்கு என்ன இவ்வளவு ஞானம்? உலகத்தினானுக்கு பிசாசு கொடுக்குற ஞானம், ஞானம் அல்ல, தந்திரம். அவன் கொடுக்கிற பெலன், சாதுரியம். ஆமென். ஆனால் அவன் சொன்னா அவளை காத்த இது வரைக்கும் அவன் அந்த நிலத்திலே அந்த தேசத்தில் அவர்கள் ஸ்தாபிக்கப்பட்டது எப்படி? அந்த இருள், அந்த நிழல் அவர்களை காத்தது. அவர்கள் காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. ஹல்லேலூயா. ரெவலேஷனோட சொல்றான். ஆனால் இந்த ஜனங்க என்ன சொல்லுது? கர்த்தர் நம்மோடு இருக்கார், அவருக்கு பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தருக்கு பிரியமாயிருந்தா ஆண்டவர் உங்களுக்கு பிரியமா இருந்தா இது எனக்கு தாரும், உங்களுக்கு பிரியமில்லாதமா எனவே எனக்கு வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, நம்மே பிரியமா இருந்தா அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் நம்ம அதை ஸ்தாபிப்பார். உன் பலத்தோடு நீ எகிப்தை விட்டு நீ வந்த, தேவன் உண்மையில் பிரியமா இருந்தபடியால் அல்லவா அவர் விடுவித்தார். தேவன் பிரியமா இருந்தபடியால் அல்லவா வனாந்திரத்திலே நடத்தினார். தேவன் அவர் சொல்றான், இவ்வளவு பிரியமா இருந்து நம்மை நடத்தின தேவன் இன்னும் அவருடைய பிரியத்தினால அந்த தேசத்திலே போய் கொண்டு போய் விட மாட்டாரோ? அல்லேலூயா. அல்லேலூயா. கலகம் பண்ணாதீர்கள். 10வது வசனம் சொல்லுங்க. நல்ல செய்தி சொன்னவங்க பார்த்து என்ன செஞ்சாங்க அவங்க? அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்கு நான் காட்டின சகல அடையாளங்களும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். நீங்கள் விசுவாசியாதபடினாலே எதுவும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அற்புதங்களை கர்த்தர் பிரத்யட்சமாக செய்தார். ஆனாலும் இவருடைய அவிசுவாசம், நம்பிக்கையற்ற தன்மை, அதுக்குதான் ஆவை சிந்த அந்த மாதிரி ஆவியின் காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்காக கர்த்தர் நம்ம நெருக்கி ஒருக்கி என்ன செய்யறாரு? உருவாக்குகிறார். என்ன அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானாக மாற்றுறார். சில டைம்ல நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றா அந்த ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்வது பெறுவது சில ஆள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி என்ன செய்கிறார்? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே வேதனை கிடையாது. God's blessings, தேவனுடைய ஆசீர்வாதத்திலே வேதனை இல்லை. ஆகையால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மே பிரியமா இருந்தால் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். நம்மே பிரியமா இருக்கிறார் அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருப்பாரா? உங்களை இவ்வளவு தூரம் சபையில இவ்வளவு தூரம் உங்களை நடத்துவாரா? உங்கள் மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஏதோ ஒன்று செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவருக்கு நீ இணங்கி விசுவாசத்தோடு கர்த்தரை ஆசீர்வதிப்பார். என்னை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு மகிமையான நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற வேண்டும், அவருக்கு நான் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றிலும் டிட்டாச் ஆயிட்டு நீ கர்த்தரோடு அட்டாச் ஆகி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதிலே தீவிரம் காண்பீங்கள். ஆமென். தேவனுடைய தொடுதல் ஒரு ஆசீர்வாதம். God's touch. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய தொடுதல் or intervention, தேவனுடைய இடைபடுதல் வரும்போது அவன் வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போகுது. சவுலுடைய வாழ்க்கையில பாருங்க,
தமஸ்குக்கு போய்கொண்டிருந்த சாலையிலே இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்தார். அவன் வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போனது. மோசேயினுடைய வாழ்க்கையிலே தேவன் முச்செடி நடுவிலே தோன்றினார் அக்கினியாக. அவன் வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போனது. தோல்வியான வாழ்க்கை, ஓடி போனான். பயத்தோடு தோல்வி எடுத்துக்கொண்டு ஓடி போனான். இப்பெல்லாம் நான் பார்வோனுக்கு தேவனாக அவனை மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல நீங்கள் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள், வெட்கப்பட்டு போயிருக்கிறீர்கள், அந்த சூழ்நிலைகள், அந்த காரியங்களை ஜெயமெடுக்கும்படி கர்த்தர் செய்வார். ஜெயமாகவே உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயமான பாதையில் செப்பமாக. இந்த பாட்டு, கிருபையை உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே, கிருபையே. நீ பயந்து ஓடினாயோ, அவைகளை எதிர்த்து நின்று அவைகள் உனக்கு முன்பாக நடுங்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். என் வாழ்க்கையில் அப்படிதான் செய்தார். எந்தெந்த காரியம், எந்தெந்த அந்த காரம், ஐயோ இவன் செய்யறானே, இந்த வாரங்களுக்கு பயந்து இருந்தது, இப்ப அப்படியே திருப்பி அவைகள் நடுங்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுதான் தேவ ஆசீர்வாதம். உங்களை துரத்துகிறதல்ல, நீங்கள் அவைகளை துரத்துவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடுவான். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். சத்துருனா மனுஷன் அல்ல, பிசாசு. பலவிதமான காரியங்கள், சூழ்நிலைகள் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே, கிருபையே. ஏகனானியும் சஞ்சலத்தாலே ஏகம்போது உன் அன்பை வந்திட்டேன். ஏகனானியும் சஞ்சலத்தாலே ஏகம்போது உன் அன்பை வந்திட்டேன். ஏகனானியும் நீந்திட்டேன் அன்னோனான், ஏகனானியும் நீந்திட்டேன் அன்னோனான். என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன், என்றும் உன்னை நான் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. ஜெயமான பாதை, ஜெயமான பாதை சென்றிட செய்து செப்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெயமான பாதை சென்றிட செய்து செப்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே, ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே, சேவை செய்யவும் கிருபை செய்தேனே. தேவ கிருபை, தேவ கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவ கிருபை, தேவ கிருபை நம்மை கொண்டு போய் சேர்க்கும். தேவன் நினைக்கிற காரியத்தை தேவனுடைய கிருபை என்ன செய்யும், நம்மிடத்திலே கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். எரேமியா 29. Praise the Lord. அந்த ஒன்றும் யோசிக்கல, இந்த வசனம் எனக்குள்ளே வந்தது. Praise the Lord, glory to Jesus. வாசிப்போமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆமென். நம்மேல் தேவன் வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். பிசாசு வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாறுங்கள். தீவிரப்படுங்கள். தேவனை தேடுவதில் ஒரு தீவிரம்,
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் ஒரு தீவிரத்தை காண்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும், ஆண்டவருடைய தொடுதலை பெற வேண்டும். என் ஜீவியம் இப்படி இருக்கக்கூடாது. ஆமென். முற்றிலுமாக மாற்றப்பட்டு தேவனுடைய கரத்திலே ஒரு மைட்டி வெப்பனாக மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to Jesus. Hallelujah. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாற்பத்தைந்தாவது பாடப்படும். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஜீவிய பாதையிலே இயேசு பரன் ஆளுயிரந்தராய் எங்களுடனே. ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே எல்லா வாயத்தையும் கொண்டு கிருபை இறங்கட்டுமாப்பா. தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். பொன்னேசரிலே அகமகிழ்ந்து வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எங்கள் வியாதியும் வேதனையும் வைத்தியராம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எங்கள் வியாதியும் வேதனையும் இயேசுவல்லார் சார்ந்திடவே இகமதில் வேறெமக்காருமில்லை. இயேசுவல்லார் சார்ந்திடவே இயேசுவல்லார் சார்ந்திடவோ இகமதில் வேறெமக்காருமில்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அன்பினகனமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பினகனமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே
சேர்க்கலாம். தீர்மானத்தோடு அவரை தேடு. சீயோனே நீ பாருலகாய் நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். சீயோனே நீ பாருலகாய் நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். சீயோனே நீ பாருலகாய் நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். சீயோனே நீ பாருலகாய் வெளிப்படுவார். இயேசுவே வெளிப்படும். அவரோடு காத்திருக்கும். சீயோனே நீ பாருலகாய் நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே பாருங்க. கிருபையிலே தேவ கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே பாருங்க. கிருபையிலே கிருபை தாங்கப்பா. கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே இயேசுவிலே ஹரலவா ஷபரலவா ஹரலவா குலதவரலவா இயேசுவிலே ரமாசரோ இயேசுவிலே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன். மாற்றிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன். நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திருவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே ரெண்டு கரங்களை உயர்த்தி கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். உறுதியாக கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபை தாழும். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம்.
ரமஷனரலபா இயேசுவிலே கரலபா ஷனரலபா துமலபா ஒருவன் ஒழிந்து போவானாக இயேசுவின் நாமத்தாலே கிருபையிலே இயேசுவிலே கரலபா ஷவரலபா ரமஷனரலபா கொலலலலலபா பாருங்க இயேசுவிலே இயேசு ரமஷனரலபா worship him, hallelujah, 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 hallelujah. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதித்து ஆராதிப்போமா? hallelujah. அவர் உங்களை நினைத்திருக்கிற நினைவுகள், உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். hallelujah, hallelujah. நன்மைக்கு ஏதுவானவைகள். hallelujah, amen, amen, amen. oh hallelujah. அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற தீர்மானம் எடுங்கள். தேவ சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே என்னை பலப்படுத்தி உம்முடைய கிருபையினாலே நீ வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாங்கப்பா என்று கேளுங்க. hallelujah. உன் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இருக்கும் என்றால் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய். hallelujah, hallelujah. ask for God's grace. hallelujah. abundance grace. hallelujah, hallelujah. பூர்ண கிருபைக்காக கேளுங்க. hallelujah. amen, 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 amen. hallelujah, 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 hallelujah. oh rama shabaralaba 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 erelema shagaralaba taralala இருதயத்தை சோதரிங்க. oh rabaralaba worship him. hallelujah, hallelujah. rama shabaralaba shabaralaba amen, 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 amen. thank you Lord. amen, 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 amen. thank you Jesus. hallelujah. oh hallelujah. ragaralaba amen, 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 amen. hallelujah, 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 hallelujah. கிருபை கிருபை இறங்கட்டும் அப்பா. hallelujah. amen, 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 amen. hallelujah. ragaralaba shalaralaba lalaba amen, 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 amen. hallelujah. rihashirelebo
Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். நீர் எங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், தீமைக்கானதல்ல. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதை உணர்ந்து கொள்ளபடி செய்யும். எல்லா விதமான சாத்தானுடைய வஞ்சனை, அவிசுவாசம் இதை விட்டு வெளியே வந்து தீவிரமாக ஆண்டவரே உம்மை தேடி உம்மை கண்டடைந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும். ஒவ்வொருவருக்கும் கிருபையை தார். அந்த யாவரையும் ஆசீர்வதியும். துதிகர மகிமை யாவுக்கு செலுத்தி வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொண்டு அதவாறு வல்லமைகளை மேற்கொண்டு கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.